கிரீட்டிங்ஸ் எவ்ரிவன். நம்ம டெய்லியும் காம்படிட்டிவ் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஹிந்தி நியூஸ் பேப்பர் பார்த்துட்டு இருக்கோம். இன்றைக்கி என்ன இம்பார்ட்டண்ட்டான நியூஸஸ் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ நமக்கு ஃபஸ்ட் பேஜில் பார்த்தோம்னா ஹெட்லைன்ஸில் எதுவும் பெருசாக இல்லை. பட் ஸ்டில் இந்த ஜெமினி ஏஐ வச்சு ஒரு விஷயம் வந்திருக்கும். நம்ம நிறைய பேருக்கு ஜெமினி ஏஎம்னா ஏஐ அப்படின்னா என்னன்னு தெரியாமல் இருந்திருக்கும். ஸோ அதை மட்டும் இங்கே பார்த்துவோம். ஸோ ஜெமினி ஏஐ கிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க நம்ம பிரைம் மினிஸ்டரை வச்சு. ஸோ அந்த கொஸ்டினுக்கு ஒரு இன்டீசென்ட்டான ஆன்சரை வந்து இந்த ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது ஐடி ரூல்ஸை வந்து வயலேட் பண்ணுது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அவ்வளவு டீப்பாக பொலிட்டிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம போக தேவையில்லை. இந்த ஜெமினி ஏஐனா யாரோடது அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகேங்களா? ஜெமினி ஏஐ அப்படிங்கிறது நமக்கு கூகுளோட ஒரு சேட் பாட்டாக இருக்குது. எப்படி ஓப்பன் ஏஐயோட ஒரு சேட் பாட்டாக இருந்தது சேட் ஜிபிடி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா? ஸோ சேட் ஜிபிடினா நமக்கு ஓப்பன் ஏஐ அப்படிங்கிறது தெரியுது. அதே மாதிரி ஜெமினி அப்படிங்கிறது நமக்கு கூகுளோடது. ஜெமினி கூகுளோட இன்னொரு விஷயமும் இருக்குது. அது பேர் என்னென்னா பாட் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? பிஏஆர்டி அப்படின்னு சொல்கிறாங்க. பாட் அப்படிங்கிறதும் நமக்கு ஜெமினி கூகுளோட தான். ஓகேங்களா? ஸோ போத் பார்ட் அண்ட் ஜெமினி அப்படிங்கிறது நமக்கு கூகுளோட அந்த புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ண விஷயங்களாக இருக்குது. இதே மாதிரி சோரா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. ஓகேங்களா? சோரா அப்படிங்கிறது என்னென்னா இது வந்து ஓப்பன் ஏஐயோடது, ஓப்பன் ஏஐ நிறுவனத்தோடது. இது என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட் நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து நமக்கு வீடியோவாக மாற்றி கொடுக்கும். சரிங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நமக்கு ரீசெண்டாக இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு வந்த ஒரு இன்னோவேஷன்ஸாக இருக்குது. சோரா, ஜெமினி, பார்ட் அப்படிங்கிறதுலாம் ஒவ்வொரு நிறுவனத்தோடது. ஸோ இந்த மாதிரி மற்ற நிறுவனங்களோடது என்ன இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதை ஒரு தடவை எடுத்து ரிசர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஸோ இந்த இடத்துல நம்ம இந்த நியூஸ்லேருந்து அதை தான் நம்ம கேதர் பண்ணிக்கிறோம். சரியா? ஸோ அடுத்தது வேறு என்ன இருக்குன்னு இம்பார்ட்டண்ட்டாக வேறு என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ அடுத்த கட்டமாக போனோம்னா நமக்கு அந்த ஆதித்யா L1 பற்றின சில விஷயங்கள் வந்து கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்ப்போம். மற்றபடி நமக்கு தமிழ்நாடு பேஜஸில் எதுவும் பெருசாக இருந்திருக்காது. டைரெக்டாக இங்கே வந்தோம் அப்படின்னா ஸோ இஸ்ரோ வந்து என்ன சொல்லியிருக்குன்னா பாப்பா டிடெக்ட்ஸ் சோலார் விண்ட் இம்பேக்ட் ஆஃப் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஸோ பாப்பா அப்படிங்கிற அது ஒரு பேலோட் பேர், அதான் பாப்பா அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ த இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன் ஆன் ஃப்ரைடே செட் that the plasma analyzer package for Aditya அப்படிங்கிற அந்த பேலோட் ஆன் போர்ட் த ஆதித்யா L1 ஹேஸ் டிடெக்டட் இம்பாக்ட் ஆஃப் கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்ஸ் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இந்த பாப்பா அப்படிங்கிற பேலோட் கொரோனல் மாஸ் எஜெக்ஷனை வந்து டிடெக்ட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம என்னென்ன இதில் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி நமக்கு ஃபஸ்ட்டு சோலாருக்கு போன அந்த சன்னை பற்றி படிக்கிறதுக்கு போன முதல் ஒரு விண்கலம் அப்படிங்கிறத பார்த்தோம்னா நமக்கு பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நாசாவை சேர்ந்த ஒரு விஷயம் தான் இது. பார்க்கர் சோலார் ப்ரோப் அப்படிங்கிறது சொல்கிறோம். எப்போ போயிருக்கும் அப்படின்னா நமக்கு ஆகஸ்ட் 2, 2018 வந்து போயிருக்கும். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா தான் இந்தியாவோட ஆதித்யா L1 அப்படிங்கிறது போயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த ஆதித்யா L1 அப்படிங்கிறது நம்ம எப்போ அனுப்பியிருப்போம் அப்படின்னா செப்டம்பர் 2, 2023 அனுப்பியிருப்போம். ஸோ இதுக்கு கீழே எவ்வளோ பேலோட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 7 பேலோட்ஸ் வந்து இருக்குது. சரிங்களா? ஸோ இது வந்து எப்போ நமக்கு அந்த L1 அப்படிங்கிறது ஒரு லாக்ரேஞ்சியன் பாயிண்ட், பூமிக்கும் சன்னுக்கும் இடையில இருக்கக்கூடிய ஒரு பாயிண்ட்டு, ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும். கிட்டத்தட்ட 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த் அப்படிங்கிறத சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ 1.5 மில்லியன் கிலோமீட்டர் ஃப்ரம் எர்த் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல தான் நம்மளோட ஆதித்யா L1 அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அந்த இடத்துக்கு எப்போ போய் சேர்ந்துருக்கும் அப்படின்னா நமக்கு ஜனவரி 6, 2024 போய் சேர்ந்துருக்கும். சரிங்களா? ஸோ எல்லாம் நமக்கு பேசிக்கான விஷயங்கள் இந்த ஆதித்யா L1 இல்லை சோலார் சார்ந்த இந்த விஷயங்கள் படிக்கிறப்போ. ஸோ இந்த 7 பேலோடில் ஒரு பேலோடாக இருக்கிறது தான் பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் ஃபார் ஆதித்யா, PAPA அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜஸ் ஃபார் ஆதித்யா அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணும். கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ஒரு ஒரு வெளிப்படுத்துதல் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஓகேங்களா? எஜெக்ஷன் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது பிளாஸ்மா அப்படிங்கிற அந்த ஒரு சப்ஸ்டன்ஸையும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு இல்லையா, மேக்னெட்டிக் ஃபீல்டையும் இந்த ஒரு விஷயம் அடிக்கடி வெளியிடும் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. கொரோனல் மாஸ் எஜெக்ஷன்னா அதுலேருந்து வெளியே வருது, என்ன எஜெக்ட் ஆகுது, என்ன வெளியே வருது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு பிளாஸ்மா அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம். அடுத்தது பார்த்தோம்னா நமக்கு இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு, காந்த புலம் அப்படிங்கிறதும் வெளியே வரும். ஓகேங்களா? அந்த சன்னோட சர்ஃபேஸில் நடக்கக்கூடிய விஷயங்களை பொறுத்து இருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம். சரிங்களா? ஸோ இந்த கொரோனல் மாஸ் எஜெக்ஷன் அப்படிங்கிறப்போ நமக்கு பிளாஸ்மாவும் மேக்னெட்டிக் ஃபீல்டும் வெளியே வருது. அது ரெண்டையும் ஸ்டடி பண்ணுறதா இந்த பிளாஸ்மா அனலைசர் பேக்கேஜ் அப்படிங்கிறதோட வேலை. ஓகேங்களா? பாப்பாவோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளாஸ்மாவை பற்றி ஸ்டடி பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதனால தான் அதுக்கு பேரே பிளாஸ்மா அனலைசர் அப்படிங்கிறத வச்சுருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது என்ன பண்ணியிருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி அதை ஸ்டடி பண்ணுது அப்படின்னா அந்த வெளியே வரக்கூடிய அந்த விஷயங்கள்
இருந்து அந்த பிளாஸ்மா மேக்னெட்டிக் ஃபீல்ட்லேருந்து வரக்கூடிய எலக்ட்ரான்ஸ் மற்றும் அயான்ஸ் இருக்கு இல்லையா, எலக்ட்ரான் மற்றும் அயனிகள் அப்படிங்கிறத சொல்கிறோம் இல்லையா. ஸோ அது ரெண்டையும் வச்சு தான் இந்த பிளாஸ்மா அப்படிங்கிற இந்த ஒரு விஷயத்தை வந்து ஸ்டடி பண்ணிட்டு இருக்கு. ஸோ அதுவும் நமக்கு முக்கியம். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எலக்ட்ரான்ஸ் வச்சு ஸ்டடி பண்ணுது, அடுத்தது பார்த்தோம்னா அயான்ஸை வச்சு ஸ்டடி பண்ணுது. ஓகேங்களா. ஸோ இது ரெண்டையும் பேஸ் பண்ணி தான் நமக்கு போத் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அண்ட் பிளாஸ்மா ரெண்டையும் ஸ்டடி பண்ணுது. ஸோ அந்த ஒரு அனலைசிங் வேலையை வந்து இந்த பிளாஸ்மா அப்படிங்கிறது ஸ்டார்ட் பண்ணிருச்சு அப்படிங்கிறது தான் இஸ்ரோவோட ரீசெண்ட் அப்டேட்டாக இருக்கு. சரிங்களா. ஸோ நம்ம இவ்வளோ விஷயங்களும் எதுக்கு பார்க்குறோம்னா பாப்பா அப்படிங்கிற அந்த ஒரு பேலோடு வேலை செய்ய ஆரம்பிச்சிருச்சு, அதை தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா. என்ன வேலை செய்யும்னா நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டையும் பிளாஸ்மாவையும் ஸ்டடி பண்ணும். எப்படி ஸ்டடி பண்ணணும்னா எலக்ட்ரான்ஸையும் அயான்ஸையும் வந்து ஸ்டடி பண்ணுறது மூலயமா இந்த விஷயம் மற்ற விஷயங்கள்லாம் பண்ணும் அப்படிங்கிறத இஸ்ரோ தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய பேசிக் ஃபேக்சுவல் இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத ஸ்டார்டிங்கில் சொன்னோம் நம்ம. சரிங்களா. ஸோ இதில் வேறு எதுவும் நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக இல்லை, நம்ம அடுத்த நியூஸ்க்கு போயிடலாம். சரிங்களா. ஸோ அடுத்த நியூஸில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு எடிட்டோரியல் பேஜில் NB8 அப்படிங்கிற ஒரு அமைப்பை பற்றி சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஸோ இந்த அமைப்பு இப்போ நம்ம 2 நாளைக்கு முன்னாடி பார்த்துருந்தோம், இந்தியாவில் ரைசீனா டைலாக் அப்படிங்கிற ஒரு கூட்டம், ஒரு மாநாடு அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அதில் பல கண்ட்ரிகள் வந்து அவங்களோட கருத்துக்களை வந்து தெரிவிச்சிட்டு இருக்காங்க. குறிப்பாக கிரீஸ் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறமா நேற்று அல்பேனியா என்ன மாதிரியான விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க அப்படிங்கிறத பார்த்தோம். இன்னைக்கு NB8 அப்படிங்கிற அந்த ஒரு கூட்டமைப்பு என்ன சொல்கிறாங்க அப்படிங்கன்னா இந்தியாவோட ஒரு ரூல்ஸை வந்து இன்டர்நேஷ்னல் ரூல்ஸை வந்து இந்தியா ஃபாலோ பண்ணுறாங்க. இந்தியா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியாக இருக்குது. இந்தியாவை கூட என்கேஜ் பண்ணுறதுல நாங்கள் வந்து எங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ நமக்கு பேசிக்காக இந்த 2 விஷயங்களை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். சரிங்களா. NB8 அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது நார்டிக் கண்ட்ரிஸ் இந்த சென்ஸ் நமக்கு வந்து நார்வே, ஃபின்லாண்ட் அவங்களாம் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்கள தான் நார்டிக் கண்ட்ரிஸ் சொல்கிறாங்க. முன்னாடி அவங்கள வந்து வைக்கிங்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இந்த வைக்கிங்ஸ் இருக்கக்கூடிய பகுதிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ அவங்கள வந்து நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறது அவங்களே கூப்பிட்டுக்கிறாங்க. சரியா. ஸோ NB8 அப்படின்னா நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அவங்கள ஒரு 8 கவர்மெண்ட் இருக்குது. அதுதான் இந்த 8 அப்படிங்கிறது. என்னென்ன கவர்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், லாட்வியா, லித்துவானியா, நார்வே அண்ட் ஸ்வீடன் அப்படிங்கிற 8 கண்ட்ரிஸ் இருக்காங்க. என்னென்ன கண்ட்ரிஸ்னா டென்மார்க், எஸ்டோனியா, ஃபின்லாண்ட், ஐஸ்லாண்ட், லாட்வியா, லித்துவேனியா, நார்வே அண்ட் ஸ்வீடன். இந்த 8 கண்ட்ரிஸ் சேர்ந்து தான் நார்டிக் பால்டிக் கோஆபரேஷன் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆர்டிகல் ஃபுல்லாகவே என்ன எழுதியிருப்பாங்க அப்படின்னா இந்தியா கூட என்கேஜ் ஆகிறனால அவங்களுக்கும் இந்தியாவுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு டிப்ளமேட்டிக் ரிலேஷன்னால மியூச்சுவல் பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. மேலோட்டமாக தான் கொடுத்துருப்பாங்க. அண்ட் தென் இந்தியா வந்து எப்படி ஒரு குளோபல் லீடராக வந்துட்டு இருக்காங்க, அவங்க சொன்னால் எல்லாரும் எப்படி கேட்குறாங்க, அந்த மாதிரியான விஷயங்கள் தான் சொல்லியிருப்பாங்க. ஸோ பெருசாக ஒன்றும் இருக்காது. சரிங்களா. ஸோ நம்ம அடுத்த ஆர்டிகல்குள்ளே போயிடலாம். புதுசாக இருந்த விஷயம் இந்த NB8 அப்படிங்கிறது, அதில் என்னென்ன கண்ட்ரிஸ் இருக்காங்க அப்படிங்கிறது தான். ஸோ அவங்க பெருசாக வித்தியாசமான விஷயங்கள் எதுவும் சொல்ல கிடையாது. சரிங்களா. ஆல்ரெடி எல்லாரும் சொன்னதையே தான் சொல்லிட்டு இருக்காங்க, இந்தியா கூட என்கேஜ் ஆகணும் அப்படிங்கிறது. ஸோ அது ஒரு நல்ல விஷயம் தான். பட் ஸ்டில் நமக்கு அதை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் புதுசாக ஏதாவது இருக்குமான்னு பார்த்தோம், எதுவும் கிடையாது. ஸோ நம்ம ஸ்கிப் பண்ணிட்டு அடுத்ததுக்கு போயிடலாம். சரிங்களா. ஸோ அடுத்தது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சோனம் வாங்சுக் அப்படிங்கிறவர் நான் வந்து சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. ஒரு என்விரான்மெண்டலிஸ்ட், இவரை இன்ஸ்பயர் பண்ணி தான் 3 Idiots படம்லாம் கூட எடுத்திருப்பாங்க. சோனம் வாங்சுக் என்ன பண்ண போறாரு, எதுக்காக அதை பண்ண போறாரு அப்படிங்கிறத பார்ப்போம் இங்க. ஸோ என்ன சொல்றாரு அப்படின்னா அவங்களுக்கு வந்து லடாக் மக்களுக்கு வந்து ஒரு சில அரசியலமைப்பு பாதுகாப்புகள், கான்ஸ்டிடியூஷனல் சேஃப் கார்ட்ஸ் அப்படிங்கிறது தேவைப்படுதுன்றாரு. எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா அந்த கான்ஸ்டிடியூஷனல் அந்த அரசியலமைப்பு சார்ந்த பாதுகாப்புகள் இல்லாமல் போயிருச்சு அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய லடாக்கோட அந்த ஒரு என்விரான்மெண்ட்டே ஸ்பாயில் ஆகிடும். இந்த சென்ஸ் இண்டஸ்ட்ரியல் யூனிட்ஸ்லாம் வந்து நிறைய ஆக்குபை பண்ணிடுவாங்க. எப்படி ஹிமாச்சல் பிரதேஷ் வந்து இண்டஸ்ட்ரீஸ்னால பாதிப்படைஞ்சதோ, எப்படி உத்தரகாண்ட் வந்து ஒரு ஹியூமன் டெவலப்மெண்ட்டுங்கிற பேரில் என்விரான்மெண்ட் இயற்கை அழிச்சிட்டே வந்தீங்களோ, அதே மாதிரி லடாக்குக்கும் ஒரு நிலைமை ஏற்பட்டுருமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருக்குது. அதனால எங்களுக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷனல் சேஃப்கார்டு அப்படிங்கிறது தேவைப்படுது. அந்த சேஃப்கார்டை கொடுக்குற வரைக்கும் நாங்கள் இன்னைக்கு பேச்சுவார்த்தை நடத்த போகிறாங்க, கொடுக்கல அப்படின்னா நான் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. அப்போ என்ன மாதிரியான கான்ஸ்டிடியூஷனல் சேஃப் கார்டு கேட்குறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா அதுதான் நம்ம இந்த இடத்துல ஹைலைட் பண்ணியிருக்கோம். அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா ஆர் டிமாண்டிங் ஸ்டேட்ஹுட் ஃபார் லடாக் அண்ட் இன்க்ளூஷன் ஆஃப் லடாக் இன் 6th ஷெட்யூல் ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ லடாக் அப்படிங்கிறது நமக்கு தெரியும் ஜம்மு அண்ட் காஷ்மீரோட ஒரு பகுதியாக இருந்த
ஒரு பகுதி. ஓகேங்களா? ஸோ இந்த ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆக பிரிக்கிறப்போ நமக்கு என்ன பண்ணிட்டாங்க, ஜம்மு அண்ட் காஷ்மீரை யூனியன் டெரிட்டரி வித் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, அதாவது சட்டமன்றமுடைய ஒரு யூனியன் பிரதேசமாக ஜம்மு அண்ட் காஷ்மீரை மாற்றிருப்பாங்க. சட்டமன்றம் இல்லாத யூனியன் பிரதேசமாக லடாக் அப்படிங்கிற மாற்றிருப்பாங்க. யூனியன் டெரிட்டரி வித்தவுட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி. எக்ஸாம்பிளுக்கு நமக்கு டையூ டாமன் இருக்குது, அந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் இருக்கிற கோவா வராது, டையூ டாமன், தாத்ரா நகர் ஹாவேலி, அந்த மாதிரியான யூனியன் டெரிட்டரிஸ்லாம் நமக்கு இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது இருக்காது. சட்டமன்றம் இருக்கக்கூடிய ஒரு யூனியன் டெரிட்டரி 2 யூனியன் டெரிட்டரிஸ் தான் இருக்கும். ஒன்று டெல்லி, இன்னொன்று புதுச்சேரி. ஓகேங்களா? ஸோ மற்ற யூனியன் டெரிட்டரிஸ்க்கெலாம் நமக்கு இந்த சட்டமன்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ அந்த மாதிரியான ஒரு யூனியன் டெரிட்டரியாக லடாக்கை வந்து மாற்றிருப்பாங்க ஜம்மு அண்ட் காஷ்மீரை 2ஆக உடைக்கிறப்ப. சரிங்களா? ஸோ இப்போ இவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லடாக் அப்படிங்கிற இந்த யூனியன் டெரிட்டரிக்கு ஸ்டேட்ஹுட், அதாவது மாநில அந்தஸ்து அப்படிங்கிறது வேணுங்கிறது சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அது ஒரு கோரிக்கையாக இருக்குது. இன்னொரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எங்களே 6th ஷெட்யூலில் சேர்த்துக்கோங்க அப்படிங்கிறது சொல்கிறாங்க. அப்போ 6th ஷெட்யூலில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியணும் இல்லையா? ஸோ 6th ஷெட்யூலில் என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நமக்கு 6th ஷெட்யூல் அப்படிங்கிறது ஆல்ரெடி என்னென்ன மாநிலங்கள் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். 6th ஷெட்யூலில் யாரெல்லாம் ஆல்ரெடி இருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு ஏடிஎம் ஸ்கொயர் அப்படிங்கிறத சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதாவது அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா அண்ட் மிசோரம், இவங்களாம் தான் இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மேகாலயா அண்ட் மிசோரம் வந்து இருக்காங்க. ஸோ இவங்களாம் தான் ஆல்ரெடி 6th ஷெட்யூலில் இருக்கக்கூடிய மாநிலங்களாக இருக்காங்க. ஸோ இதில் லடாக் வந்து சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க. ஸோ எதுக்காக இதில் சேர்ந்துக்கணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்கன்னா, ஸோ ஃபஸ்ட்டு நமக்கு இந்த 6th ஷெட்யூலோட ரிலேட் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸை பார்த்துடலாம். ஆர்டிகல் 244 சப்கிளாஸ் 2வும் ஆர்டிகல் 275 சப்கிளாஸ் 1 தான் இந்த 6th ஷெட்யூலோட ரிலேட் ஆகக்கூடிய ஆர்டிகல்ஸ். இந்த ஸ்டேட்ஸோடையும் அது ரிலேட் ஆகும். சரிங்களா? ஸோ அப்போ 6th ஷெட்யூல் கீழே என்னதான் அப்படி ஸ்பெஷல் திங் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த ஒரு வார்த்தையை சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஸோ அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. என்ன இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படிங்கிறத பார்த்தோம்னா, இந்த மாநிலங்களில் இருக்கக்கூடிய ட்ரைபல் ஏரியாஸ் இருக்கு இல்லையா, பழங்குடியின பகுதிகள் இருக்கு இல்லையா, அந்த பழங்குடியின பகுதிகள் ட்ரைபல் ஏரியாஸ் எல்லாமே அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்ஸாக மாறி இருக்கும். ஓகேங்களா? எதுக்கு கீழே, இந்த 6th ஷெட்யூலுக்கு கீழே ஒவ்வொரு அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரமில் இருக்கக்கூடிய அந்த ட்ரைபல் ஏரியாஸ், அந்த பழங்குடியின மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதிகள் எல்லாமே அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டாக மாறி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத பார்த்தோம்னா யார் கண்ட்ரோல் கீழே வரும்னா, அந்த மாநிலத்தோட கவர்னர் கண்ட்ரோல் கீழே வந்துடும். ஸோ இந்த கவர்னர் என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தோம்னா, அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்டை வந்து மேனேஜ் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறது ஒரு ட்ரைபல் ஏரியா மக்கள் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு பகுதியாக அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. அதை யார் கவர்ன் பண்ணுவாங்கன்னா, கவர்னர் வந்து அதை பார்த்துக்குவாருங்கிறத சொல்லிட்டோம். ஓகேங்களா? ஸோ எப்படி பார்த்துக்குவாங்க அப்படிங்கிறது தெரியணும் நமக்கு. அதுக்கு தான் டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத ஒன்று உருவாக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறதுல நமக்கு மொத்தம் 30 உறுப்பினர்கள் வந்து இருப்பாங்க. அதில் 26 பேர் வந்து எலெக்ட் பண்ணுவாங்க, தேர்தல் வச்சு எடுப்பாங்க. ஓகேங்களா? மீதி 4 பேரை வந்து கவர்னர் அப்படிங்கிறவர் நாமினேட் பண்ணுவார். ஓகேங்களா? ஸோ 26 பேர் தேர்தல் வச்சு 4 பேர் வந்து நாமினேட் பண்ணி எடுக்கிறாங்க. இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலோட அதிகாரங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, உங்களுக்கு நிறைய அதிகாரங்கள் இருக்குது. முக்கியமான அதிகாரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்னால சட்டம் இயற்ற முடியும் அப்படிங்கிற ஒரு பவரும் இருக்குது. ஓகேங்களா? ஸோ நிறைய ஃபினான்சியல் முடிவுகள் எடுக்க முடியும் அவங்களால, அதாவது நிதிநிலை சார்ந்த முடிவுகள் எடுக்க முடியும். அந்த ஜுடிஷியல் பவர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, நீதி சார்ந்த விஷயங்களையும் இவங்களால எடுக்க முடியும். அந்த சட்ட போன்ற அந்த ஒரு விஷயங்களும், லெஜிஸ்லேட்டிவ் பவர்ஸும் அவங்களுக்கு இருக்கு. இவங்களால ஒரு லாவை மேக் பண்ண முடியும். ஆனால் இந்த முடிவுகள் எல்லாமே, நிறைய முடிவுகள் அவங்களால எடுக்க முடியும். அந்த முடிவுகள் எல்லாமே யார் ஒப்புதலுக்கு அப்புறம் நடைமுறைக்கு வரும்னா, கவர்னரோட ஒப்புதலுக்கு அப்புறம் தான் நடைமுறைக்கு வரும். சரிங்களா? ஸோ அப்போ இந்த ஒரு 6th ஷெட்யூலுக்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா, அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் இருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஸ்டேட்ஸில் ட்ரைபல் பகுதிகள் எல்லாமே யார் கீழே இருக்குது? கவர்னர் கீழே தான் இருக்குது. ஸோ அதை தான் சொல்ல வராங்க நமக்கு இந்த இடத்துல. ஓகேங்களா? டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில்ன்ற ஒரு விஷயத்தை வச்சு அதுக்கு கீழே 30 உறுப்பினர்களை வச்சு கவர்னர் இதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து மேனேஜ் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த ஒரு நடைமுறைக்குள்ள யார் வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, லடாக் அப்படிங்கிற அந்த ஒரு யூனியன் டெரிட்டரி வரணும்னு நினைக்கிறாங்க. ஸோ அதுதான் வந்து டிமாண்ட் பண்ணிட்டுமே இருக்காங்க. சரிங்களா? ஸோ இதுதான் அந்த 6th ஷெட்யூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய கான்செப்டாக இருக்குது. 6th ஷெட்யூல் அஸ்ஸாம், திரிபுரா, மேகாலயா, மிசோரம் அப்படிங்கிற ஒரு 4 ஸ்டேட்டில் இருக்குது. அந்த
6th ஷெட்யூலோட ரிலேட்டாக இருக்கக்கூடிய ஆர்டிகல் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 244 சப் கிளாஸ் 2 275 சப் கிளாஸ் 1 ஓகேங்களா. 6th ஷெட்யூல்னாலே நமக்கு முக்கியமாக எந்த வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும்னா அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிற வார்த்தை ஞாபகத்துக்கு வரணும். அப்போ இந்தியாவில் எத்தனை அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா மொத்தம் 10 அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் இருக்குது அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓகேங்களா. ஸோ இந்த அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது பழங்குடியின மக்கள் எங்கெல்லாம் அதிகமாக இருக்காங்களோ அந்த ஏரியாலாம் அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. இப்போ இந்தியாவில் மொத்தம் 10 இருக்குது. ட்ரைபல் பீப்புள் ட்ரைபல் ஏரியாஸை நம்ம அட்டானமஸ் டிஸ்ட்ரிக்ட் அப்படிங்கிறத சொல்கிறோம் ஓகேங்களா. ஸோ இதனுடைய மேனேஜ்மெண்ட் இதை யார் பார்த்துக்குவாங்க அப்படின்னா கவர்னர் பார்த்துக்குவார். எப்படி பார்த்துக்குவாருன்னா அவருக்கு ஒரு டிஸ்ட்ரிக்ட் கவுன்சில் அப்படிங்கிறத கொண்டு வராங்க. அந்த டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலில் யாரெல்லாம் இருப்பாங்க அப்படின்னு கேட்டால் 30 பேர் இருப்பாங்க. 30 பேரில் யாரெல்லாம் இருப்பாங்க, எத்தனை பேர் தேர்ந்தெடுப்பாங்க, எத்தனை பேர் நாமினேட் பண்ணுவாங்கன்னு கேட்டால் 26 பேர் தேர்ந்தெடுப்பாங்க. 4 பேரை கவர்னர் நாமினேட் பண்ணுவார். தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் அவங்களுக்குலாம் 5 வருஷம் பதவி காலம். கவர்னரால் நாமினேட் பண்ணப்படுறவங்களுக்கு கவர்னரோட ப்ளஷர் ஆஃப் த கவர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. கவர்னர் நினைக்கிற வரைக்கும் இருக்கலாம் ஓகேங்களா. ஸோ இவங்களுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது, டிஸ்ட்ரிக்ட் கவுன்சிலுக்கு என்ன அதிகாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா அவங்களால சட்டம் இயற்ற முடியும், அவங்களால ஒரு நீதிமன்றம் சார்ந்த விஷயங்களை பண்ண முடியும், ஒரு புதுசாக ஒரு கோர்ட்டு உருவாக்க முடியும். இது எல்லாமே ட்ரைபல் மக்கள் சார்ந்து வரணும் ஓகேங்களா. அது நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். பழங்குடியின மக்கள் சார்ந்து தான் இது எல்லாமே பண்ண முடியும். ஸோ வேறு என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு நிதி சார்ந்த நீதி அந்த சார்ந்த அதிகாரங்கள் எல்லாமே இருக்குது. ஸோ இது எல்லாமே யாரோட ஒப்புதலுக்கு அப்புறமா நடைமுறைக்கு வரும் அப்படின்னா கவர்னரோட ஒப்புதலுக்கு அப்புறமா நடைமுறைக்கு வரும். சமீபத்தில் யார் இதில் சேரணும்னு நினைக்கிறாங்கன்னா லடாக் அப்படிங்கிற அந்த மாநிலம் சேரணும் அப்படிங்கிறத நினைக்கிறாங்க சரிங்களா. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு 6th ஷெட்யூலுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இப்போ அந்த ஆர்டிகல்குள்ளே போகலாம். என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா நமக்கு லடாக் அப்படிங்கிற மாநிலத்துக்கு ஸ்டேட்ஹுட் வேணும், 6th ஷெட்யூலில் சேரணும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால என்ன ஒரு பெனிஃபிட் இருக்குன்னா which will give it a tribal status அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நம்ம இவ்வளோ நேரம் பார்த்த விஷயங்கள் தான் ஒரு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது அவங்களுக்கு கிடைக்கும். ஜாப் ரிசர்வேஷன் ஃபார் லோக்கல்ஸ் அண்ட் பார்லிமெண்ட்ரி சீட் ஈச் ஃபார் லே அண்ட் கார்கில் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு 6th ஷெட்யூலுக்குள்ள போகிறனால ஒரு ட்ரைபல் ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது கிடைக்குது, லோக்கல் பீப்புளுக்கு ரிசர்வேஷன் அப்படிங்கிறது கிடைக்குது. ஸ்டேட் ஓட்டு கிடைக்கிறனால என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பார்லிமெண்ட்ரி சீட்டு கிடைக்குது. எங்கன்னா லே அப்படிங்கிற அந்த ஒரு பகுதி, லடாக்கோட கேபிட்டல் லே, அடுத்தது கார்கில் அப்படிங்கிற அந்த பகுதியிலையும் 2 பார்லிமெண்ட்ரி சீட் அப்படிங்கிறது கிடைக்குது ஓகேங்களா. ஸோ இதெல்லாம் தான் இதுக்காக தான் அவங்களோட டிமாண்ட் அப்படிங்கிறத வச்சுட்டு இருக்காங்க. ஏன் அப்படிங்கிறதுக்கான காரணத்தை அந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க. ஸோ முன்னாடி என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா we demanded a union territory but it came with no powers to the people அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க முன்னாடியிலிருந்து லடாக் மக்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர்லேருந்து பிரிஞ்சு போய் ஒரு யூனியன் பிரதேசமாக இருக்கணுங்கிற நினச்சிருப்பாங்க. அந்த யூனியன் பிரதேசத்துக்கு சட்டமன்றமும் இருக்கணும் அப்படிங்கிறது அவங்களோட கோரிக்கையாக இருந்திருக்கும். ஆனால் இப்போ அவங்களுக்கு ஒரு பாதி கனவு மட்டும்தான் நினைவாயிருக்கு அப்படிங்கிறது சொல்லலாம். ஏன்னா அவங்களுக்கு யூனியன் டெரிட்டரி ஆகிட்டாங்க, ஆனால் சட்டமன்றம் அப்படிங்கிறது கிடையாது. ஸோ ரெப்ரசன்டேஷன் அப்படிங்கிறது கிடையாது, அந்த மக்களோட பிரதிநிதிகள் அப்படிங்கிறது யாருமே கிடையாது. மத்திய அரசாங்கம் நினைச்சதை அங்கே பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு நிலை தான் இருந்துட்டு இருக்கு. ஸோ அதுக்கு எதிராக தான் போராட்டமே நடந்துட்டு இருக்கு சரிங்களா. ஸோ விச் ஆக்சுவலி லாஸ்ட் ஆல் த MLAs ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி வி யூஸ் டு ஹேவ் இன் JNK அப்படிங்கிறது சொல்கிறாங்க. ஸோ நாங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரும் நாங்களும் ஒரே மாநிலமாக இருந்தப்போ கூட எங்கள் பகுதியிலிருந்து ஒரு மக்கள் பிரதிநிதித்துவம் அப்படிங்கிறது இருந்துச்சு. நாங்கள் MLAக்களை அனுப்பிட்டு இருந்தோம். ஆனால் பிரிஞ்சதுக்கு அப்புறமா எங்களுக்கு ஒரு வாய்ஸே இல்லாமல் போயிடுச்சு. திஸ் இஸ் நாட் டெமோக்ரஸி அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஸோ அதுதான் முக்கியமான விஷயம். அதை சார்ந்து தான் இந்த என்விரான்மெண்டல் டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா இந்த முடிவுகள் எல்லாமே MLAs இல்லாதனால முடிவுகள் எல்லாமே மத்திய அரசாங்கம் தான் யூனியன் டெரிட்டரியில் எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அதனால என்விரான்மெண்டல் அஃபெக்ட் பண்ணுற மாதிரியான இண்டஸ்ட்ரீஸ் வந்துருமோன்றதை பயப்படுறாங்க. அதனால சோனம் வாங்சுக் நான் ஃபாஸ்ட் அண்ட் டு டெத் அப்படிங்கிற, அதாவது சாகுமறை உண்ணாவிரதம் பண்ண போகிறேன் அப்படிங்கிறது சொல்கிறாரு. அவர் ஒரு 2 கோரிக்கைகள் வைக்கிறாரு. ஸ்டேட்ஹுட், அடுத்தது 6th ஷெட்யூல். ஸ்டேட்ஹுட்னால அவங்களுக்கு 2 பார்லிமெண்ட்ரி சீட் கிடைக்கும், அடுத்தது MLAஸ்லாம் வருவாங்க. 6th ஷெட்யூல்னால அவங்களுக்கு ட்ரைபல் ஏரியாஸை ஈஸியாக மேனேஜ் பண்ண முடியும், ரிசர்வேஷன்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இந்த மொத்த ஆர்டிகல் நம்ம பார்த்த விஷயங்களா இருக்கு சரிங்களா. ஸோ அடுத்தது வேறு என்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். அடுத்தது பார்த்தோம்னா இந்த இடத்துல இந்த சரகேசி ரூல்ஸை சில அமெண்ட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க சுப்ரீம் கோர்ட் சொன்னதுக்கப்புறமா. நமக்கு சரகேசி அப்படின்னு பார்க்குறப்ப வாடகை தாய் அப்படிங்கிறது சொல்கிறோம். ஸோ இந்த வாடகை தாய் சட்டம் அப்படிங்கிறது, சரகேசி ஆக்ட் அப்படிங்கிறது 2021 நமக்கு வந்திருக்கும் சரிங்களா. ஸோ அதனுடைய ரூல்ஸ் அப்படிங்கிறது 2022 ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்கிறாங்க அப்படின்னா ஒரு இன்டெண்டிங் கப்புள் இருக்காங்க அப்படின்னா, அதாவது இன்டெண்டிங் கப்புள்னா என்ன சொல்கிறாங்கன்னா, ஸோ ஒரு கப்புள் இருக்காங்க, அவங்க அந்த வாடகை தாய் நடைமுறையின் மூலயமா ஒரு குழந்தையை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த கப்புளில் தான் இன்டெண்டிங் கப்புள் அப்படிங்கிறத சொல்கிறோம் சரிங்களா. ஸோ ஒரு கப்புள் அவங்க வாடகை தாய் நடைமுறை மூலயமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்கன்னா அந்த குழந்தை அப்படிங்கிறது
அந்த கேமெட்ஸ் அப்படிங்கிற சொல்லுவாங்கல்ல எக்ஸ் ஒய் அப்படிங்கிறது. ஸோ எக்ஸாம்பிளுக்கு இது மேல் இதை ஃபீமேல் வச்சுப்போம். ஸோ எக்ஸ் கேமெட் மேல் கிட்ட இருந்தும் ஒய் இந்த கேமெட் வந்து ஃபீமேல் கிட்ட இருந்து தான் வரணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. அதாவது அவங்களோட அந்த கருமுட்டைகள் மற்றும் அந்த ஒரு ஆணோட அந்த கேமெட்ஸை வச்சு தான் நம்ம அந்த சரகேசி அப்படிங்கிற விஷயத்த பண்ணணும் அப்படிங்கிறது அரசாங்கம் அவங்களோட நோட்டிஃபிகேஷன் அந்த ரூல்ஸில் வந்து சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த இன்டெண்டிங் கப்புளோட கேமெட்ஸை வச்சு தான் வாடகை தாய் நடைமுறையின் மூலயமா ஒரு குழந்தையை பெற்றுக்க முடியும். சரிங்களா? ஸோ இப்போ என்ன ஒரு சேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த இன்டெண்டிங் கப்புள்ஸ் இந்த மேல் ஃபீமேல் இருக்காங்களா, இவங்களில் யாராவது ஒருத்தருக்கு மெடிக்கல் கண்டிஷன் ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ அந்த ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறது ரிலாக்ஸ் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? யாராவது ஒருத்தருக்கு டிஃபெக்ட் இருந்துச்சுன்னா ஒருத்தரோட கேமெட் இங்கே இருக்கட்டும், இன்னொருத்தர் வெளியிருந்து வாங்கி வாடகை தாய் நடைமுறையின் மூலயமா நீங்கள் குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ரொம்ப காம்ப்ளெக்ஸாக போக தேவையில்ல, இதை ஒரு ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருங்க. முன்னாடி என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இன்டெண்டிங் கப்புள் யாரெல்லாம் வந்து அந்த வாடகை தாய் நடைமுறையின் மூலயமா ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்களோட ஓன் கேமெட்ஸை யூஸ் பண்ணிட்டு வாடகை தாயோட உடம்புல வச்சிருவாங்க. அதுக்கப்புறம் அது குழந்தையா வெளியே வந்துடும். இப்போ என்ன சொல்லியிருக்காங்கன்னா, யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு டிஃபெக்ட் இருக்குன்ற பட்சத்தில் நீங்கள் வெளியிலேருந்து ஒரு கேமெட்டை வாங்கிட்டு அதுக்கப்புறமா அந்த வாடகை தாய் நடைமுறையின் மூலமா ஒரு குழந்தை பெற்றுக்கலாம் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னொன்று என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, சிங்கிள் விமன்ஸை பற்றி ஒன்று சொல்லியிருப்பாங்க. என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஆல்சோ சிங்கிள் விமன் ஒரு விதோ ஆர் டிவோர்ஸி அப்படிங்கிற சொல்கிறாங்க. அண்டர்கோயிங் சரோகேசி மஸ்ட் யூஸ் செல்ஃப் எக்ஸ் அண்ட் டோனார் ஸ்பெர்ம் டு அவைல் சரோகேசி ப்ரொசீஜர்ஸ் த நோட்டிஃபிகேஷன் அஸ் செட் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதாவது இப்போ ஒருத்தவங்க சிங்கிள் விமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க அந்த சரோகேசி ப்ரொசீஜரை பண்ணிக்கணும் அப்படிங்கிற நினைக்கிறாங்க அப்படின்னா, சரோகேசி பண்ணி அவங்க ஒரு குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படின்னா, ஸோ அவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஓன் எக்ஸ் அதாவது செல்ஃப் எக்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருவாங்க. அதாவது அவங்களோட ஓன் கருமுட்டைகளை தான் பயன்படுத்திக்கணும். வெளியில் இருக்கவங்களோட வேற ஒரு பெண்ணோட கருமுட்டைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது. அவங்களோட ஓன் கருமுட்டைகளை தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் அப்படிங்கிறத அவங்க டோனார் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ சிங்கிள் விமனாக இருக்காங்க அப்படின்னா அவங்க வேற ஒரு கருமுட்டைகள் வாங்க முடியாது, அவங்களோட ஓன் செல்ஃப் எக்ஸ் தான் பயன்படுத்தணும். அதே மாதிரி ஸ்பெர்ம் அப்படிங்கிறத டோனார் கிட்ட இருந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த 2 ரிலாக்ஸேஷன் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான், வேற எதுவும் பெருசாக இல்லை. இதில் டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா சரகேசி ஆக்ட் அப்படிங்கிறது 2021 வந்திருக்கும், வாடகை தாய் சட்டம் அப்படிங்கிறது. இதை ரெண்டாக நம்ம உடைக்கலாம். கமர்ஷியல் அல்ட்ரூயிஸ்டிக் அப்படிங்கிறது சொல்லுவாங்க. அதாவது கமர்ஷியல், அதாவது முன்னாடி வாடகை தாய் நடைமுறை அப்படிங்கிறது ரொம்ப கமர்ஷியலாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. காசுக்காக நிறைய பேர் வந்து காசு கொடுத்து அந்த கமர்ஷியல் விஷயங்களுக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. வாடகை தாய் நடைமுறையை வந்து மிஸ்யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அந்த மாதிரியான மிஸ்யூஸ் பண்ணுறதெல்லாம் தடுக்கணுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் சரகேசி ஆக்ட் மற்றும் சரகேசி ரூல்ஸ் அப்படிங்கிறத வந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரகேசி ரூல்ஸ் அப்படிங்கிறது 2022 வந்திருக்கும். நிறைய மாற்றங்களை வந்து கொண்டு வந்தாங்க, நிறைய ரெகுலேஷன் அப்படிங்கிறத பண்ணியிருப்பாங்க. ஸோ வெளிநாட்டிலிருந்து இந்தியாவுக்கு வந்து நிறைய பேர் இந்த வாடகை தாய் நடைமுறையை பயன்படுத்தி குழந்தைகள் பெற்றுக்கிட்டு போகிறாங்க. ஸோ அந்த வாடகை தாய்க்கு காம்பன்சேஷன் அப்படிங்கிறதுலாம் நிறைய மணி அப்படிங்கிறத கொடுத்துட்டுலாம் இருந்தாங்க. சரிங்களா? ஸோ நிறைய காசு கொடுக்கறனால தான் அதை நம்ம கமர்ஷியல் சரகேசி அப்படிங்கிறத சொல்ல ஆரம்பித்தோம். அரசாங்கம் இந்த சட்டம்லாம் கொண்டு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, இந்த கமர்ஷியல் சரகேசி யாருக்குமே வாடகை தாய் நடைமுறையின் மூலமா ஒருத்தவங்க குழந்தை பெற்றுக்கிறாங்க, ஒரு கப்பல் இருக்காங்க, ஒரு வாடகை தாய் இருக்காங்க அப்படின்னா இந்த கப்பல் வந்து இந்த வாடகை தாய்க்கு எந்த ஒரு காசுமே கொடுக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணலாம்னா அவங்களுக்கு தேவையான பொருட்கள், இந்த ஊட்டச்சத்து மிகுந்த பொருட்கள் அதெல்லாம் வாங்கி கொடுக்கலாம். அவங்களுக்கு ஒரு 36 மாதத்துக்கு ஒரு ஹெல்த் இன்சூரன்ஸ் அப்படிங்கிறத போட்டு தரலாம். ஆனால் காசு எல்லாம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி நிறைய ரெகுலேஷன்ஸ்லாம் வந்திருக்கும். பழைய சட்டமான 2021 வந்தது. அதில் இருக்கக்கூடிய சில சேஞ்சஸை மட்டும் தான் நம்ம இந்த இடத்துல பார்த்துருக்கோம். சரிங்களா? ஸோ அடுத்த கட்டமாக பார்த்தோம் அப்படின்னா வேறு ஏதாவது இம்பார்ட்டன்ட் நியூஸஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா, ஸோ லாஸ்ட் வந்துட்டோம் நம்ம ஸ்போர்ட்ஸ் பேஜ் வந்தாச்சு, ஒன்றும் இல்லை. ஸோ இதெல்லாம் தான் நமக்கு இன்றைக்கி நியூஸஸில் இம்பார்ட்டண்ட்டாக இருந்துச்சு. சரிங்களா? ஃபஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த ஒவ்வொரு ஜெமினி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம், கூகுளோட அந்த சேட் பாட் அப்படிங்கிறது. ஸோ அந்த மாதிரி ஒவ்வொரு நிறுவனமும் வச்சுருக்காங்க. ஸோ அது ஒருக்கா கலெக்ட் பண்ணி நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அது கேட்கலாம், மேட்ச்சில் கேட்கலாம். ஜெமினி அப்படிங்கிறது யாரோடது, சோரா அப்படிங்கிறது யாரோடது, சேட் ஜிபிடி யாரோடது அப்படிங்கிறது மேட்ச்சில் கேட்கறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்ம இந்த ஆதித்யா L1 அந்த பாப்பா அப்படிங்கிற அந்த பேலோடு என்ன பண்ணுது அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அதுக்கப்புறமா NB8 அப்படிங்கிற விஷயத்தை பற்றி பார்த்துருந்தோம். 6th ஷெட்யூலில் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். லடாக்குக்கும் 6th ஷெட்யூலுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். கடைசியாக வாடகை தாய் சட்டத்தில் இருக்கக்கூடிய சில மாற்றங்களை பார்த்துருந்தோம். சரிங்களா? ஸோ நாளைக்கு நியூஸ் பேப்பர் அனலிஸ்ட்டில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.